வணக்கத்தினை குறித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய இயக்கம் மறைந்து மறையாளர்களாக இருக்கின்ற டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 அண்ணாவின் ஜில்லா மக்கள் உள்ளடக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை உருவாக்கி 52 ஆண்டு காலம் நிறைவேற்றி 53வது ஆண்டு நாம் நடைபெற செய்திருக்கிறோம். இந்த 52 ஆண்டு கால ஆட்சியில் இங்கு முன்னாலே இருக்கின்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதே போல மேடையிலே ஈடுபடுகின்ற முன்னணி கழக நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து 30 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த இயக்கம் தமிழகத்திலே நீண்ட காலம் ஆட்சி பொறுப்பிலே இருந்த இயக்கம் அதோடு மட்டுமல்லாமல் தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலமாக உருவாவதற்கான அடிப்படை திட்டங்களை உருவாக்கி கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு. அப்படிப்பட்ட இயக்கம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவும் கூறியது போல இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி மறைந்திருக்கிறார்கள். அப்படி விரும்பி மறைந்திருந்த இந்த சூழலில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குகளை கொடுத்து மக்களுடைய மனங்களில் ஆசையை உருவாக்கி பரவாயில்லை இவர் வரலாமே நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் என்று மனமாக வாக்களித்த காரணத்தினால் இன்று முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மனமாக வாக்களித்தவர்கள் ஒரு 3.5 லட்சம் பேர் இல்லை என்று சொன்னால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும் இருக்கட்டும். அப்படி 520 வாக்குறுதிகளை கொடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு இந்த வெற்றியின் வாயிலாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா என்று பார்ப்பது என்று சொன்னால் இல்லை. இப்பொழுது செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் என்பது கழக தொண்டர்கள் நிர்வாகிகளை கூட்டம். நமக்கு என்ன பணி என்று சொன்னால் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்ற நாம் இப்பொழுது நாம் வெற்றி வாய்ப்பு எழுந்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஒன்று, திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 500 வாக்குறுதி, அது ஒரு பக்கம். மற்றொன்று, நாம் நம்மையே சோதித்துக் கொள்ள வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி செய்தோம், எப்படி வாக்காளர் குடும்பங்களை ஆரம்பித்தோம், எப்படி நம் கட்சிக்குள்ளே இருந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருமுகப்படுத்தி நாம் எப்படி செயலாற்றுகிறோம், அப்படி செயலாற்றிருந்தால் இன்னும் நாம் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் என்று நமக்குள் கருத்து பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் இந்த செய்தியை வருகிறார்கள். சட்டமன்ற தேர்தலிலே அமைச்சரிலே குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் யார் நம்பிக்கை முதலமைச்சர் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் யார் நம்பிக்கை பிரதமர் என்றில்லை. நாம் அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுற்றது. 26 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் யார் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும்? நாம் நம்மை சொல்லிக் கொள்வோம். என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்து தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் நல்ல திட்டங்களை கொடுத்து ஏழை எளிய மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நல்ல திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்களின் வாயிலாக மக்கள் நன்மைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 26 ஆட்சிக்கு அமர வேண்டும். அப்படி ஆட்சிக்கு அமர்வதற்கு நமக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலேயும் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
நாம் செய்த சாதனைகளை முன்னிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாமும் கடுமையாக உழைக்கிறோம். அப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்களின் வீராளர் கூட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம். எப்படி கடுமையாக உழைக்கிறோம்? முதலில் நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை குறைந்து கொள்ள வேண்டும். ஒரு பஞ்சாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு பஞ்சாயத்தில் இருக்கின்ற 10 கிராமங்கள் வைத்துக் கொள்வோம். 10 கிராமங்களில் நிச்சயமாக எல்லா கிராமங்களிலும் கழகம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த 10 கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்பதற்கு தகுதியான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒருவராக நிற்கக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் 2 பேர் 3 பேர் என்று இருந்தால் அந்த தேர்தலை நாம் சந்திக்கின்ற பொழுது உடல் கவுன்சிலர் இருக்கிறார்கள். ஒருத்தரே பஞ்சாயத்து தலைவருக்கும் ஒருத்தரே அதிமுக சிம்பிள்ல வெக்கலையில கவுன்சிலர் பிரச்சனை இல்லை. 2 பேர் பஞ்சாயத்து தலைவர், ஒரு கவுன்சிலர். ஏன்னா கட்சி சின்னம் கொடுக்கும் போது இங்க நிற்க முடியும், அவனை கட்டுப்படுத்தலாம். அப்படி மீறி நின்றாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கின்ற பொழுது அது சுயேட்சை சின்னம். அதுல சுயேட்சை சின்னம் வருகின்ற பொழுது கட்சியின் வாயிலாக அவரை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்பது கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகின்ற கருத்தை கேட்டுக்கொண்டு ஒருவர் வாபஸ் வாங்க வேண்டும். அப்படி வாபஸ் வாங்க வச்சுங்க அப்போ தான் ஜெயிக்கணும், தான் வெற்றி பெறணும் அப்படின்ற எண்ணத்துல என்ன செய்யணும்னா கவுன்சிலர் நிக்கிற பத்தி கவலைப்படுறது. ஒரு இன்னும் கொஞ்சம் சுயமான ஒரு வேட்பாளர் அந்த கட்சி இருக்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அண்ணா நீங்க கவுன்சிலருக்கு யாருக்கு போட்டீங்க, ரிசல்ட் எண்பத்துக்கு. அப்போ கட்சியை நாம காட்டி கொடுக்கிறோம், கட்சியை நாம ஒதுக்கிறோம், கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நாம கொடுக்கிறோம். எவ்வளவு பாரு, நம்ம கட்சியினுடைய ஒரு நிர்வாகி ஊராட்சி மன்ற தலைவர்கள் நிற்கும் போது 2 பேர் இருக்குன்னா இந்த நிலை வரும்போது நிச்சயமாக கட்சிக்குள்ளாகவே, கட்சி நிர்வாகிகளுக்குள்ளாகவே கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ளாகவே வெளியே தனித்தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி என்பது மீண்டும் கட்சி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையான கட்சிக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு பொறுப்பாளர் ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவர்களுக்கு கட்சியை காட்டிக் கொடுத்து அவர் ஏற்றுக்கொண்டார். இவர் கட்சியை துரோகப்பட்டார், இவர் வேணாம். இது போன்ற நிலைமையில் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் மன்னிப்பு, அவரை அரவணைப்பு, நீ செய்த காரணத்தால் நமக்கு கட்சியை பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பு மீண்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது, அந்த தவறை நீங்கள் மீண்டும் செய்துவிடக்கூடாது, நாம் சட்டமன்ற தேர்தலில் நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் பெற்றுவிட முடியும். ஏன்னு சொன்னா ஏற்கனவே நம்முடைய 2016 அன்புக்குரிய சமூக வாக்குறுதியவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தொகுதி அதே வாக்காளர் தான் விற்பனை இருக்கிறார். நகரத்தில் சொன்னால் ஒரு 5% 10% வாக்காளர்கள் வெளியில் கூடியிருப்பார்கள், வாக்காளர்கள். ஆனால் நம்முடைய பஞ்சாயத்தை பொறுத்தவரையில், இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் புதிய புதிய தொழிற்சாலை அந்த பகுதியில் பெறுகின்ற பொழுது புதிய குடியிருப்புகளும் பஞ்சாயத்து இருக்கிறது. அந்த புதிய குடியிருப்புகள் இருந்த பஞ்சாயத்து வெளி மாவட்டத்திலிருந்து, வெளியூரிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து அங்கே குடியேறி தன்னையும் வாக்காளர்களாக எலெக்ஷன் கமிஷனை பதிவு செய்து வாக்கு போடக்கூடிய ஒரு நபர் அது பதிலாக சொன்னால் நாம் அவரை சென்று பார்க்க வேண்டும். அவர் புதியவர், அந்த கிராமத்திற்கு புதியவர், யாரோட பழகாத இருக்கிறவர், தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக புலம்பெயர்ந்து இங்கே வந்தவர், இங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடியவர். அந்த நிரந்தரமாக தங்கக்கூடியவரை நம்மவனாக்கிக் கொள்ள வேண்டும். அவரோட சட்டமாக நாம் பழக வேண்டும். அவருடைய குடும்பங்களில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு நாம் சென்று ஒரு முறை சென்றால் அடுத்த முறை தனக்கு ஒரு விரைவு வேண்டும் என்பதற்காக அவரே நம்மளுக்கு வாங்கின
நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க. அப்ப அவர் என்ன கட்சியின் முக்கியம் இல்லை, நான் அவரோடு பழகின்ற பழக்கத்தில் அவர் நம்ம இயக்கத்தோடு இருக்கிறார். இப்படியெல்லாம் செய்யணும். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப மைக்ரோவில் நிறைஞ்ச அரசு நடக்குது. ஒரு காலம் பொட்டி வச்சு போட்ட காலம், நம்ம அண்ணனுக்கெல்லாம் அப்பதான் மீளமா பொட்டி வச்சு மஞ்சள் பொட்டி வெள்ளை பொட்டி போடுது. அப்ப ஊர்ல பெரிய மனுஷன் மஞ்சள் பொட்டி போடுறா முடிஞ்சிச்சு, எலெக்ஷன் முடியுது. அது ஒரு காலம். அதை தாண்டி ஊர்ல வந்து உட்கார்ந்து 4 பேர் கூப்பிட்டு என்னப்பா இதுதான் எலெக்ஷன் நம்ம நிக்கிறா பாருப்பா என்ன நீ சொல்லி செய்யணும், அது ஒரு காலம். இதையெல்லாம் தாண்டி உள்ள பிரச்சனைகளை அவர்களுக்கு தெரிவித்து இவர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டுமா இல்ல இவர்களுக்கு வாக்களிக்க அந்த நிலைக்கு வந்துச்சு. அடுத்த வினாடி நான் பேசிட்டு அடுத்த வினாடி எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும். செய்தியை உடனே எனக்கு தெரியுது, நல்லது செய்தாலும் தெரியுது, தவறுகள் செய்தாலும் தெரியுது, தவறுகளை செய்யக்கூடிய முயற்சி செய்தாலும் அது தெரிஞ்சது. அதனால மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறார். அந்த விழிப்புணர்வா இருக்கிற மக்களை நம் பக்கம் திரும்ப வேண்டும். ஏன்னா திமுகவுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம், இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். எதையாவது நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அவங்க தந்தையாக இவராக ஏதாவது நம்முடைய மாவட்டத்தில் செஞ்சிருக்காரா? அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாவட்டத்தை பிடிச்சோம் நிர்வாக காரணத்துக்காக தருமபுரி ஒன்றிய மாவட்டத்தை 2ஆ பிரிச்சோம். 2ஆ பிரிச்சு கிருஷ்ணகிரி தலைமையிடமா போட்டு ஒரு மாவட்டத்தை உருவாக்கும். அது உருவாக்குறது நம்ம அம்மா அண்ணா திமுக புரட்சி தலைவர் அம்மா. அதே மாதிரி இது சொல்றாரு, திட்டங்கள் அறிவிக்கிறார். ஆனா திட்டங்கள் பலனுக்கு வரல. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் 4 வருஷம் தான், ஒரே வருஷம் 11 மெடிக்கல் காலேஜ் இல்லை, அது ஒரு மெடிக்கல் காலேஜ் சரி. இதெல்லாம் வாழ்க்கை தரத்தை இயக்குவதற்கு மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு வாழ்க்கையான நல்ல கல்விகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லா காலேஜும் நாம் இருந்தது, எல்லா காலேஜும் ஒரே ஒரு காலேஜ் திமுக கருணாநிதி முதலமைச்சராக ஸ்டாலின் முதலமைச்சராக இதே வசூல் ஆசிரியர்கள் வந்ததுன்னா நாம புரட்சித்துறை அம்மா ஆட்சி காலத்தில் இதே எதிர்ப்பு காலையில் இருந்ததுன்னா புரட்சித்துறை அம்மா ஆட்சி காலத்தில் இந்த மெடிக்கல் காலேஜ்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இங்க தலைமை காலேஜ்ல அம்மா ஆட்சி காலத்தில் எதையாவது நம்ம படிக்கிற குழந்தைகளுக்கு எதிர்காலம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்க சொல்றாரு. இப்ப கூட இந்த இந்தியா ஒரு 10 அரசியல் ஜாமான்களை ஒரு 8வது போட்டு அதுல ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை போட்டுருக்காங்க. இந்த என்ன போட்டுருக்காங்கன்னா, இவர் வந்து முதலீட்டாளர்களை ஈர்த்து ஒரு 1 லட்சம் கோடியுடைய தொழிலை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போட்டுருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரு 2-3 செஞ்சாரு. ஏன்னா இதெல்லாம் நீங்க போய் சொல்லணும். இந்த தொழில் சாலைகள் நிறைந்த பகுதி நம்முடைய பகுதி, நம்முடைய மாவட்டம். உலக முதற்கால மாநாடு வந்து கடைசி போல ஜனவரி 30 போட்டார். அது என்னன்னா ஒரு 6,180 கோடி ரூபாய் சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எவ்வளவு? 6,180 கோடி. அப்புறம் ஸ்பெயின் போனார், அப்புறம் துபாய் போனார், அப்புறம் அமெரிக்காவுக்கு போனார். இதெல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்து ஒரு 6,80,000 கோடி அவர் கொடுக்குற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. இதுல எவ்வளவு புரிந்துணர்வு ஏற்பட்ட போது எவ்வளவு ஃபேக்டரி தொழிற்சாலை பார்த்தா ஒண்ணு இல்லை. ஆனா 4 முதலமைச்சராக இருக்காரு. 4 வருஷத்துல டாடா எலக்ட்ரானிக்ஸ் நாம தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்ப 10,000 பேர் வேலை செய்யணும். 60,000 பேர் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை, ஒரு உலகளவிலே தெரியக்கூடிய ஒரு தொழிற்சாலை. அதே மாதிரி டெல்டா இன்னைக்கு 5,000 பேர் வேலை செய்யறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அதே மாதிரி மயிலான் இந்த ஊசி போட செஞ்சு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார். அதே மாதிரி நீங்க ஓலா ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க, அந்த ஸ்கூட்டர் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முன்ன தலைவர் சொல்ல, அம்மா கிட்ட சொல்ல, தலைவர் சொல்ல, 4 வருஷம் முதலமைச்சர் எடப்பாடி சொன்னது இந்த மாவட்டத்துக்கு சொல்லுங்க.
பேட்டரி தொழிற்சாலை போகலாம் எடப்பாடி இவ்வளவு கொண்டு இத்தனாயிரம் மக்களுக்கு வேலை கொடுத்திருக்கிற கட்சி ஆட்சியினுடைய ஆட்சி. ஆனா எதையுமே செய்யாத பத்திரிகைகளும் ஊடகங்களை வச்சு மற்றும் மற்றவங்க ஏதாவது ஒரு செய்தி சொன்னா அது மிரட்டி தான் மட்டும் ஒரு போக்கஸ் கொடுத்துட்டு ஏமாற்றுகிற ஆட்சி கட்சி ஸ்டாலின். இதை நாம ஒவ்வொருத்தருடைய சொல்லணும். அதுதான் செய்தி. இந்த செயல்வீரர் கூட்டம் கிட்டத்தட்ட இன்னும் 18 மாசத்துக்கு தேர்தல். இந்த 18 மாசத்துல இந்த ஓசூர் ஒன்றியம் இந்த கார்பரேஷன் பஞ்சாயத்து போச்சு, 6 பஞ்சாயத்து போச்சு, மொத்தம் 13 பஞ்சாயத்து, 6 பஞ்சாயத்து 9 பஞ்சாயத்தா இருக்கு. அந்த 9 பஞ்சாயத்து ஒவ்வொரு வீடா போகும். அந்த கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பார்க்கணும், ஒன்றிய செயலாளர் தொடர்பு வச்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சியை ஒரு 3 மாசத்துக்கு விளையாட்டு ஒன்றிய கூட்டம் இது மாதிரி கூட்டாம இந்த கிராமம் போகுது. கிராம போய் இந்த கட்சியினுடைய ஆட்சியுடைய தவறு எடுத்து சொல்லுது. இன்னைக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? கரண்ட் பில்லை ஏற்கனவே, சொத்து வரி ஏற்கனவே, வீட்டு வரி ஏற்கனவே, எல்லாமே சொன்னார். எல்லாமே ஏற்றுட்டார். போய் சொல்லணும். இது எல்லாம் சொல்ல முடியுமா? மக்கள் நாம தப்பு பண்ணிட்டோம், ஸ்டாலின் நம்மளை ஏமாத்திட்டாரு, ஏமாற்றுவதற்கு நமக்கு போகக்கூடாது, நாம செஞ்சதையும் சொல்லணும். இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ ஸ்கீம் சொல்றாங்க. ஸ்கூல்ல மட்டும் இருக்குங்க. ஸ்கூல்ல இருக்குன்னா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு சத்துணவு கொடுத்தது நாம எம்ஜிஆர் இருக்கார். அந்த குழந்தைங்களுக்கு 4 செட் ட்ரெஸ் அம்மா, அந்த குழந்தைங்களுக்கு சைக்கிள் அம்மா, அந்த குழந்தைங்களுக்கு புது விலையில்லாத புத்தகம் கொடுத்தது அம்மா, விலையில்லாத வேட்டு கொடுத்தது அம்மா, பேனா பென்சில் கொடுத்தது அம்மா, மடிக்கணினி ஒரு மடிக்கணினி 15,000 ரூபாய் கொடுத்தது அம்மா. அதுக்கு நிறுத்திட்டாங்க. சொல்லணும். சைக்கிள் நிறுத்திட்டாங்க. நிறைய பிரச்சனை ஒரு பேர் இப்ப கொடுக்குறாங்க. இதை சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? 1000 ரூபாய் சொல்லுவாங்க. 1000 ரூபாய் என்ன 1000 ரூபாய்க்கு என்ன டெவலப்மெண்ட் நாம கேட்கணும். நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஒரு மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதனால இந்த சமூகம் என்ன உயர்ந்திருக்கு, இந்த சமூகம் என்ன வளர்ந்திருக்கு. உழைப்பு தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாருன்னா அன்னைக்கு கிராமப்புறத்துல படிக்காத குழந்தைங்க பள்ளிக்கு வந்தாங்க. 6வது வருஷம் பள்ளிக்கு நம்ம பசங்க போயிருக்காங்கன்னா அடுத்தது 12, 16 வயசுக்கு பின்னாடிதான் ஓட்ட போகலாம். ஆனா உழைப்பு தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாங்க. கிராமத்துல பிள்ளைகள் படிக்கணும், அவங்க எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கணும்னா சத்துணவு கொண்டு வந்தார். இது மக்களை மாற்றக்கூடிய, அந்த வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய சமூக மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பேச கொடுத்தாங்கன்னா சமூக மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இத்தனை காலையில் நம்ம குழந்தைங்கன்னா இந்த குழந்தைங்கன்னா படிச்சு கல்லூரிக்கு போகணும், கல்லூரிக்கு போய் வேலைக்கு போகணும். இன்னைக்கு வேலைக்கு போனா பேச்சு பாருங்க, நாம் எப்படி எல்லாம் நம்முடைய சந்ததியரை நினைத்திருக்குன்னு பாருங்க. கிராமத்துல இருக்கிற குழந்தைய படிக்கிறதுக்கு சத்துணவு கொடுத்தோம். சத்துணவு கொடுத்த பின்னாடி அந்த குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தோம், நல்லா படிக்கணுன்றதுக்காக இலவசமா புத்தகத்தை கொடுத்தோம். இன்னும் உலக கல்வி வருவதற்காக மடிக்கல்வி கொடுத்தோம். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு போகணும், சீக்கிரம் போகணும், அந்த குழந்தை படிக்கிறதுக்காக சைக்கிளை கொடுத்தோம். இது படிச்சு முடிச்ச பின்னாடி காலேஜ் வரும்போது காலேஜ் இல்லைன்னு சொல்ல போறதுக்காக காலேஜ் கொடுத்தோம். காலேஜ் படிச்சு முடிச்சதுன்னா அந்த பிள்ளை காலேஜ் படிச்சு முடிச்சதுன்னா வேலைக்கு போறதுக்காக தொழிற்சாலை கொடுத்தோம். ஆக ஒரு குழந்தை பிறந்து அந்த பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல கல்வியை கொடுத்து, உயர்கல்வியை கொடுத்து, உயர்கல்வியை கொடுத்த பின்னாடி தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போறதுக்கு தொழிற்சாலை கொடுத்து இன்னைக்கு எல்லா கிராமத்துல இருக்க குழந்தைகள் இன்னைக்கு கிராமத்துல பஸ் உள்ள போயிருந்தா ஃபேக்டரி பஸ். ஒசூர்ல மட்டும்தான் நீங்க பாத்தீங்க ஃபேக்டரி பஸ். ஒசூர் சுத்தி தான் பாத்தீங்க. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல எந்த பகுதி போங்க, பருகூர் தொகுதி போங்க, ஊத்தங்கரை தொகுதி போங்க, கிருஷ்ணகிரி தொகுதி போங்க, ராமநகரி தொகுதி போங்க, எல்லா தொகுதியிலும் எல்லா ஃபேக்டரி பஸ் போகுது. புரட்சித்துறை நம்ம சூப்பர் ஃபேக்டரி நாங்க போச்சு முடியல. இன்னைக்கு 20,000 பெரும்பிள்ளைகள் வேலை செய்யுது. 20,000 பெரும்பிள்ளைகள் அந்த பயிர்களை எல்லாம் படிச்சு பாலிடெக்னிக் முடிச்சா 15,000 ரூபாய் சொல்றோம். நீ மாசம் 1000 ரூபாய் கொடுக்குற, அந்த 1000 ரூபாய் என்ன பலன், என்ன பிரயோஜனம், அதனால என்ன கிடைக்குது, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய வளர்ச்சி என்ன? அவன் வீட்டுக்காரன் குடிக்கணும்னா தான் போய் சாராயம் குடிப்பான் தான். அந்த சாராயத்தை சாமி
அந்த சாராயம் கூட நம்ம ஆட்சியில் ரூபாச்சு, இப்ப 160 ரூபாய் போட்டது, அது 40 ரூபாய். எல்லா வகையிலும் வருமானம், எல்லா வகையிலும் வருமானம் இருந்தா கூட இவங்க நல்ல ஆட்சி நடத்த முடியாது. நல்ல ஆட்சி நடத்த முடியாத இன்னைக்கு கதை மொத்தம் 3,38,000 ரூபாய் கடன் வாங்கிட்டோம் இந்த 4 வருஷத்துக்கு. அதெல்லாம் பெருமையா போய் உட்கார்ந்து சொல்லும் போது இந்த திண்ணை பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மகளிரணி அமைப்பு தயார்படுத்தி அவர் என்ன சொல்றாங்க, கூட்டணி பலமாக்குது. நாங்க என்ன சொல்றோம், நீங்க அதிமுக தொண்டை உங்களை நம்புறோம், உங்க உழைப்பை நம்புறோம், உங்க தேவையை நம்புறோம். ஆனா ஸ்டாலின் அவர் கட்சியில நம்பல, அவர் கட்சி தொண்டனை நம்பல, கூட்டணி கட்சியை நம்ப. அந்த கூட்டணி கட்சி இப்ப விரிசல் கவலை, நம்ம அதை பத்தி கவலை இல்லை, இதை பண்ணிட்டோம். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காக இங்க இருக்கிற நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும். ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து கிராமங்களுக்கு செல்லுங்கள், அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை பாருங்கள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம கட்சிக்காரர்கள் பிரச்சனையை தீர்வு கொள்ளுங்கள். ஊர் மக்களுடைய பொது பிரச்சனைகளையும் நீங்கள் அதில் கலந்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்வு செய்வதற்கு நீங்கள் போய் செய்ய வேண்டும். இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளருக்கு நன்றி தெரிவித்து நன்றி.